என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதிசயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதனை கேட்டு நீ என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதை கவனமாக கேட்க வேண்டும். எதை கண்டும் பயப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் உயிரான உறவை நினைத்து என் குழந்தை கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். உன் அன்பிற்கும் உன் பக்திக்கும் இந்த தாயானவள் நான் என்ன செய்ய போகின்றேன் என்று வெற்றி விடியலை நோக்கி காத்திருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்தை தருவதற்காக, வெற்றியையும் தருவதற்காக இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய உழைப்பினை மேல் நம்பிக்கை வைத்துத்தானே நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை வெற்றி பெறவும் முடியும். அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார் என்பதற்காக உன் வாழ்க்கையை முடித்துவிட்டு என்ன பலன்? உன் உறவை உன்னிடத்தில் சேர்த்து நல்லதை நான் செய்வதற்காக வந்திருக்கும் பொழுது உன் அன்பினை, உன் பாசத்தை புரிந்து கொண்டு உனக்கானவர் உன்னை புரிந்து கொண்டு வந்து சேர்வார். எல்லா விஷயத்தையும் நீ என் மீது பாரத்தை போட்டு உன் செயலை செய்து கொண்டிரு. ஒவ்வொரு நொடியும் கீழே விழுந்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்வதை விட என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா? அதன் பிறகு எதற்காக சற்றும் உனக்கான விஷயத்தை நினைத்து நீ மனம் பதறிக்கொண்டிருக்கின்றாய்? பல பேர் பல விமர்சனங்களை உனக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள், உன் மீது குற்றம் சாற்றி இருக்கின்றார்கள் என்றால் நீ என்ற நம்பிக்கை இழந்து இருக்காதே. உன் தைரியம் உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையை வழிநடத்துவது சாதாரணமானவள் அல்ல என்று நினைத்து கொண்டாயா இல்லையா? என் குழந்தையே, உன் தாயானவள், உன் அம்மா இப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகின்றாய்? உன் சோதனைகளை எல்லாம் முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். மனம் விட்டு இங்கு நீ பேசப் போகின்றாய், அழுது கொண்டிருக்கின்றாய். இன்னுமா உன் கண்களுக்கும் புலப்படவில்லை தாயானவள் என்று நீ என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் உன் உணர்வுகளுக்கான சந்தோஷம், உன் மகிழ்ச்சிக்கான சந்தோஷம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. இவர் என்னருகில் இருந்தால் என் வாழ்க்கை நிலைமாறும் என்று எண்ணிக்கொண்டு இருந்த வேளையில் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் செய்து தருவதற்காக இந்த தாயானவள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். கனவிலும் நினைத்து பார்த்து விடாத அளவிற்கு அதிசயத்தை, நம்ப முடியாத பேரதிசயத்தையும் நடத்தி உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்திருக்கும் பொழுது எதற்காக நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, நீ மாறிவிட்டாய் என்று உன்னை விட்டு போனவர்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ என்னை நினைத்து நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவர்களின் நல்லெண்ணத்திற்குத்தானே செய்து கொண்டிருக்கின்றாய், அவர்களுக்குத்தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்படி சொல்லிவிட்டார்களே என்றுதானே உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் முன்னே எரிந்து கொண்டிருந்த விளக்கைப் போல இங்கு ஜோதியாகத்தான் போகின்றது. தாமதமாக விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. அதை தரமானதாக மாற்றுவதற்கு இந்த தாயானவள் நானே வந்திருக்கும் பொழுது நீ எதற்காகவும் நினைத்த காரியம் மாதிரி தான் நடக்கப் போகின்றது. நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு எண்ணிக்கொண்டு இது இப்படித்தான் இந்த நேரத்தில் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் தாயானவள் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் தவறாக இங்கு நீ எதையும் செய்வதில்லை. உனக்காக இங்கு யாருமே இல்லை. என் பின்னால் பல கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது.
ஆனால் அந்த வழிகளையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்வதற்கு கூட இங்கு யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. எல்லாரையும் தாண்டி உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது தோற்று போய்விட்டேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். தோற்றாலும் உன் கரம் பிடித்து என்னை தூக்கிவிட என் தாயானவள் என் அம்மா இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் தோல்விக்கும் உன் முயற்சிகளையும் பார்த்து அங்கு தோற்றுவிட்டே போகட்டும். நிச்சயமாக வெற்றி உனதாக காத்திருக்கும் பொழுது நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டு உனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றதோ, அடுத்தது என்ன நடக்கப் போகின்றதோ என்று நீ பதற்றப்படாமல் உன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிரு. அப்படி இருந்தாலே போதும். உன் பொறுப்பை எக்காரணம் கொண்டும் தட்டி கழித்து விடாதே. எனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கான உறவை உனக்கு நான் இங்கு செயல்படுத்துவதற்காகத்தானே உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக எனக்கெல்லாம் நல்லது நடக்குமோ நடக்காதா என்று எண்ணத்தை வளர்த்து கொள்கின்றாய்? நல்லது நடக்கும் என்று எண்ணத்தில்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதற்காகவும் கலங்கி நிற்காதே. நீ என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விடு. உன் மன தைரியத்தை இங்கு நானாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ கருத்தில் கொள்ளாதே. உனக்கு நல்லது நடத்தி தருவதற்காக, உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னை துரோகத்தால் மூழ்கியடித்தவர்களை பற்றி, உன்னை அங்கு ஏமாற்றத்தால் நேரத்தை வீணடித்தவர்கள் பற்றியும் எண்ணிக்கொண்டு உன் மனம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உனக்கானதை நான் தருவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் எதற்காகவும் என் குழந்தை உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் சரி, எனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை மாற்றி எழுதுவதற்குத்தானே என் குழந்தை இருந்து கொண்டிருக்கின்றாள் என்று நீ நினைத்துக்கொள். உனக்கு வெற்றியை தருவதற்காகவும் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்காகவும் இந்த தாயானவள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் செயலை நான் உனக்கு முன்னதாகவே சென்று கொண்டு உன் வாழ்க்கையை இங்கு வளமாக நடத்தி கொடுப்பேன். உன்னை பற்றி கவலைப்படத்தான் இந்த தாயானவள் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? நீ எப்பொழுதுமே துணிச்சலாகவும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் உனக்கு முன்னால் சென்று உன் புதிய பாதையை தெளிவாக்கி கொண்டு தானே இருக்கின்றேன் என்று உனக்கு புரிகிறதா? நான் வகுத்த பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகு ஏன் சற்றும் சந்தேகிக்கின்றாய்? நாம் போகின்ற பாதை சரியா தவறா என்று உன் வாழ்க்கையின் பாடங்களை ஒவ்வொரு நொடியிலிருந்தும் நீ கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது. நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை, நீ நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயலையும் உனக்கு முன்னதாக நான் சென்று கொண்டிருக்கும் அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும். எனக்கான வெற்றியை என் தாயானவள் நான் தருகின்றேன் என்று நீ நினைத்துக்கொள். என் குழந்தையே, என் நாமத்தை இந்த அம்மாவினை போற்றி போற்றி, தாயே போற்றி போற்றி என்று சொல்லி கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக என்றைக்கும் நான் துணையாக இருப்பேன். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.